சாந்தி. ஜானகி தாதிஜி அவர்களுடைய வகுப்பு. பாபா, முரளி, மதுபன். இந்த மூன்றும் நமக்கு மிகப்பெரிய உயிர் தானம் தரவல்லது. யார் நல்ல முறையில முரளி கேட்கிறாங்களோ, படிக்கிறாங்களோ அவர்களை பார்த்து பாபா மகிழ்ச்சி அடைகிறாங்க. சத்திரியன் என்றால் வீரம் இருக்கும், வைசியன் என்றால் கவலை இருக்கும், சூத்ரன் என்றால் கேட்கவே வேண்டாம். கொஞ்சமும் உள்ளுக்குள்ள எந்த தீய விஷயமும் இருக்கக்கூடாது. சங்கம யுகத்தின் ஞானம் நமக்கு கிடைச்சிருச்சு. கலியுகத்தினுடைய இறுதி, சத்யுகத்தினுடைய ஆரம்பம். இதற்கு இடையில் நாம் அமர்ந்திருக்கிறோம் என்றும் சொல்லலாம், அல்லது நின்று கொண்டிருக்கின்றோம் என்றும் சொல்லலாம், அல்லது நடந்தாலும் சுற்றினாலும் சங்கம யுகத்தின் நினைவில் இருக்கின்றோம் என்று சொல்லலாம். பாபா நம்ம கிட்ட இருக்கக்கூடிய சத்தியத்தாவை பார்த்து திருப்தி அடைவாங்க. அதனால வெளிப்பகட்டு இருக்கக்கூடாது, ஏமாறவும் கூடாது, யாரையும் ஏமாற்றவும் கூடாது. அலைந்து திரிந்த ஆத்மாக்கள் சங்கம யுகத்துல பாபாவை சந்திக்கிறாங்க. முதல்ல புத்தி எவ்வளவு அலைஞ்சது, இப்போ பாபாவினுடைய சந்திப்புல மனம் சாந்தி ஆயிடுச்சு. மனம் சாந்தியாக இருக்கும்போது புத்தி யோகத்துல ஈடுபடுது. இவர்கள் இப்பொழுது பரமாத்மாவினுடைய குழந்தையாக ஆகிவிட்டார்கள். இப்பொழுது இவர்களை தன் பக்கம் திரும்ப அழைத்து கொள்ள வேண்டும் என்று மாயா பார்க்குது. மாயா எத்தனை விதத்துல வருது. இப்பொழுது நாம மாயா ஜீத் ஆயிட்டோம் இல்லையா? யோகத்தில் மாயாவை எரிச்சிட்டோம். அதன் அஸ்தியை ஞான கங்கையில கரைச்சிட்டோம். இறந்த உடலை எரிப்பதற்காக சுடுகாட்டுக்கு எடுத்து செல்லும் போது திரும்பி வந்துவிடக் கூடாது என்று முகத்தை சுடுகாட்டின் பக்கம் திருப்பிடுவாங்க. எவ்வளவுதான் அன்பானவர்களாக இருந்தாலும் இறந்து விட்டால் அழவும் செய்வாங்க. ஆனா சரீரத்தின் முகத்தை மட்டும் இந்த பக்கம் வைக்காம சுடுகாட்டின் பக்கம் வைப்பதுல கவனம் செலுத்துவாங்க. அதனால பாபா வாழ்ந்து கொண்டே இறந்து போக வச்சுட்டாங்க. இறந்துட்டா பிராமணனாக மறுபிறவி கிடைச்சிருது. நாம பிராமணர்கள் தானே. போகு வைப்பதற்கான பழக்கம் அன்பான பாபாவால் எப்பொழுது ஆரம்பிக்கப்பட்டதோ அப்பொழுதுதான் வெளியே மற்ற சேவைகள் ஆரம்பமானது. போகு வைக்கணும்னு பாபா சொல்றாங்க. முதல்ல பாபா தான் சமர்ப்பணம் செஞ்சாங்க. பாபாவை பார்த்து மற்ற நல்ல நல்ல ஆத்மாக்களும் தன்னை சமர்ப்பணம் செஞ்சிட்டாங்க. பாபாவை பின்பற்ற வேண்டும் மற்றும் பாபாவை பார்க்க வேண்டும். இந்த இரண்டும் இணைஞ்சு இருக்கணும். ஏன்னா பாபாவை பார்க்காமல் வேறு யாரையாவது பார்த்தா அவர்களை பின்பற்ற ஆரம்பிச்சிடுவீங்க. பாபாவை பின்பற்றுவது, பாபாவை பார்ப்பது மிகவும் நல்ல மந்திரம். இங்கு நமக்கு செலவுகள் ஏதும் கிடையாது. மேலும் வருமானம் எவ்வளோ இருக்குது. ஒரு வினாடியில அமைதியாக பறந்து போயிடுங்க. இதில் முழு சக்தி, நேரம், செல்வம் ஆகிய எல்லாமே வெற்றியுடையதாக ஆகிவிடுகிறது. மேரா பாபா, அதாவது என்னுடைய பாபா என்பது எப்பொழுது உள்ளத்திலிருந்து வெளிப்படுதோ அப்பொழுது சக்திகள் நமக்குள்ள வந்துடுது. சாந்தியாக இருப்பதற்கு சக்தி தேவைப்படுகிறது. டிராமால ஹீரோ ஆக்டர் ஆகணும்னா வைரம் போல் ஆகுங்க. இன்றைய நாட்கள்ல உலகத்துல செயற்கை மற்றும் வெளிப்பகட்டு அதிகமாக இருக்குது. பாரதத்துல முதல்ல எப்பொழுது பொய்யான வைரம் வெளிப்பட துவங்கியதோ அப்பொழுது அதை பார்க்கும் பொழுது உண்மையானது போலவே தோன்றியது. அதனால உண்மையான வைர வியாபாரிகளுக்கு இனிமேலே என்னாகுமோ என்ற கவலை ரொம்ப ஏற்பட்டது. ஏன்னா உள்ளுக்குள்ள பொய்யானதாக இருந்தாலும் வெளியே பார்ப்பதற்கு அவ்வளோ அழகாகவும் பகட்டாகவும் இருந்தது. இங்கும் கூட போக போக நல்ல வைரம் போன்று இருக்கக்கூடிய ஆத்மாக்கள் செயற்கையானவர்களாக ஆயிடுறாங்க. அப்படிப்பட்ட பொய்யானவர்களால சத்தியத்தை கண்டறிய முடியாது, சத்தியமாக ஆகவும் முடியாது. இவர்கள் ஞான மார்க்கத்தையும் பக்தி மார்க்கத்தையும் கலந்துடுறாங்க. பகட்டும் அதிகமாக இருக்குது. ஏமாற்றுவதற்கு தான் பக்தி செய்யறாங்க. இப்பொழுது இது போன்ற பகட்டு இங்கு தேவையில்லை. உங்களை நீங்களே பாதுகாத்துக்கங்க. ஏன்னா சத்தியமானவர்களை பார்த்துதான்
பாபா திருப்தி அடையறாங்க. அதனால ஏமாறாதீங்க, பிறரையும் ஏமாற்றாதீங்க. வைர வியாபாரிகளுக்கு கண்டறியக்கூடிய சக்தி அதிகமாக இருக்கும். அதனால அவர்களை யாருமே ஏமாற்ற முடியாது. அப்படிப்பட்ட உண்மையான வியாபாரி ஒரு சிலர் தான் இருப்பாங்க. பொய்யும் புரட்டும் அவங்க கிட்ட செல்லாது. இவ்வளவு உயர்வான படிப்பு மற்றும் இதை படிப்பிப்பவர் யார் என்பது எப்பொழுதும் நம்முடைய புத்தியில இருக்கணும். இந்த படிப்பை ஒருபோதுமே நாம மிஸ் பண்ண கூடாது. ஆப்சென்ட் ஆகுவது என்றால் அப்செட் ஆகுவது. உள்ளும் வெளியும், இரவும் பகலும் நான் யார், என்னுடையவர் யார் என்பது நினைவில் இருக்கணும். நான் ஆத்மா, நான் எப்படிப்பட்ட ஆத்மா, இத புத்தியில செட் பண்ணுங்க. அந்தர்முகியாக, அதாவது உள்நோக்கு முகம் உடையவர்களாக யார் இருக்கிறாங்களோ அவங்க சதா சுகமாக இருப்பாங்க. இந்த சரீரத்தில் உள்ள வாய் மூலம் தீயதை பேசாமலும், கண்களின் வழியாக தீயதை பார்க்காமலும், காதுகள் மூலமாக தீயதை கேட்காமலும் இருப்பதுதான் அந்தர்முகியாக இருப்பது, அதாவது உள்நோக்கு முகம் உடையவராக இருப்பது. வெளிநோக்கு முகம் என்பது ஷரீரமாகும். அந்தர்முகி ஒவ்வொரு விஷயத்திலும் அர்த்தத்தை புரிஞ்சு ஸ்வரூபத்துல வருவாங்க. சென்றுக்கு வாடிக்கையாக யாராவது வராங்க அப்படின்னா, சென்றுக்கு பாபா குழந்தைங்க யார் வர்றாங்களோ அவர்களை விட்டு விடாமல் நன்றாக ஞான வியாபாரம் செய்து பாபாவுக்கு சமமாக அவங்கள ஆக்கிடுங்க. நல்ல வியாபாரிகள் வரும் வாடிக்கையாளர்களுக்கு மிகுந்த மரியாதை கொடுப்பாங்க. அவங்க வேறு எந்த கடைக்கும் போயிடக்கூடாது என்று பார்த்துக்குவாங்க. பாபாவுக்கு சமமாக ஆகும் வரை குறைந்தபட்சம் மற்றவர்களை தனக்கு சமமாக பாபாவின் குழந்தையாக ஆக்கிடுங்க. பாபா நம்மை மாயா கிட்ட இருந்து காப்பாத்திட்டாங்க. இதற்கு முன்னாடி பற்று என்ற மாயையின் மோக வலையில மாட்டி இருந்தோம். காமம், கோபம் கூட போயிடுச்சு. ஆனா ஆசை மற்றும் பற்று கூட குறைஞ்சது கிடையாது. ஆசை மற்றும் பற்று கொஞ்சம் இருந்தாலும் அது தோல்வியை கொண்டு வந்துடுது, ஏமாற்றி விடுகிறது. அப்ப நாம என்ன செய்யணும் அப்படின்னா, யோக அக்னியில சமஸ்காரத்தை சம்ஹாரம் பண்ணிடணும். அனைத்திலிருந்தும் விடுபட்டு ஃபரிஷ்டா ஆகி அமருங்க. ஃபரிஷ்டாவிற்கு வேறு எந்த சுமையுமே இருக்காது இல்லையா? மன வழியில செல்பவர்களுடைய நேரம் வீணாகுது. அதனால தன்னை வீணான விஷயங்கள்ல இருந்து பாதுகாப்பாக வச்சுக்கோங்க. சதா ஸ்ரீமத் படி போயிட்டே இருங்க. சதா குஷியாக இருக்கக்கூடிய, வளமுடன் இருக்கக்கூடிய குழந்தைங்க தான் பாபாவுக்கு தேவை. அதனால இன்று எனக்கு குஷியாகவும் வளமோடும் இருக்கணும் என்று தோன்றுகிறது. பாபாவை மறக்காதீங்க, மற்ற விஷயங்களை நினைக்காதீங்க. ஏன்னா மற்ற விஷயங்கள் அனைத்தும் நேரத்தை வீணாக்குகின்றன. பாபா கற்றுக் கொடுத்த ஸ்ரீமத்தை தவிர மற்ற அனைத்துமே மனவழிதான். அதனால கவனம் தேவை. ஏன்னா சங்கமயுக நேரம் ரொம்ப ரொம்ப மதிப்பு வாய்ந்தது. இன்றைய காலத்துல சாக்கார முரளி எச்சரிக்கையாகவும் புத்திசாலித்தனத்திற்காகவும் உள்ளதே தவிர பயமுறுத்துறதுக்காக கிடையாது. பாபா நம்முடைய தர்மராஜராகவும் இருக்கிறாங்க. எந்த தவறும் செஞ்சிடாதீங்க. நமது பாபாவுக்கு இதுதான் ஆசை. இந்த நினைவுல இருக்கக்கூடிய குழந்தைகளுடைய விகர்மம் விநாசமாயிடும். சிரேஷ்ட கர்மத்தின் பலனும் சேமிப்பாகிக் கொண்டே செல்லும். உயர்ந்த கர்மம் பாபா எதை கற்றுக் கொடுத்திருக்கிறாங்களோ அதை செய்வதன் மூலமா லாபம் அதிகம் என்பதில் கவனம் இருக்கணும். ஆனா அப்படிப்பட்ட உயர்ந்த கர்மம் செய்வதற்கு அதிக பலம் வேண்டும். நமக்கு பரந்தாமம், நிராகார உலகம் மற்றும் வைகுண்டம் என்ற 2 இலக்கு கிடைச்சிருக்கிறது. பாபா நிராகார ஸ்திதியில இருந்துட்டு சாக்கார உடல்ல இருக்கிறாங்க. சாக்கார பாபா அவ்வியக்தமாகவும் சம்பூர்ணமாகவும் தென்படும் பொழுது யார் பாபா கிட்ட இருந்து திருஷ்டி பெற்றார்களோ அவர்கள் ஒரு வினாடியில உலகத்தை கடந்த நிலைக்கு சென்று விட்டார்கள். பாபா நமக்கு இவ்வளவு நல்ல அனுபவத்தை செய்விக்கிறாங்க. இந்த அனுபவத்தை செய்யறவங்களுக்கு துக்கம் காணாமல் போயிடும். நம்ம மூலமாக சேவை நடந்துட்டே இருக்கணும். அப்படி யாரு சேவை செய்யக்கூடியவர்களோ அவங்க பாபாவினுடைய சந்திப்பு மூலமா பாபா மடியில நடனமாடிக்கொண்டே இருப்பாங்க. நிர்விக்ன ஸ்திதி, நிர்விக்ன சேவைக்காக ஈகோலெஸ், அதாவது ஆணவமற்றவராகவும் மற்றும் வைஸ்லெஸ், அதாவது விகாரமற்றவராகவும் ஆகுங்க.
சத்தியம் மற்றும் பணிவை தாரணை செய்யுங்க. குஷிய பகிர்ந்தளிக்கணும். குஷிய பகிர்ந்தளிப்பதனால் அதிகரிக்கிறதை தவிர ஒருபோதுமே குறையாது. நம்மை குஷிப்படுத்துவதற்காக பாபா எத்தனை முறை வாழ்த்துக்கள் சொல்றாங்க. நிர்விக்ன ஸ்திதி என்பதில் ஒன்று, தடைகளை ஏற்படுத்துபவர்கள், இரண்டாவது விக்னங்களை கண்டு பயப்படுபவர்கள், மூன்றாவது விக்னங்களை அழிப்பவர்கள் என்ற 3 வகை உள்ளது. நான் யார் என்று ஒவ்வொருவரும் யோசிச்சு பாருங்க. தனக்குத்தானே பாருங்க, தன்னைத்தானே பாருங்க. நிர்விக்ன ஸ்திதியில, நிர்விக்ன சேவையில 12 குணங்கள் மற்றும் 8 சக்திகள் எவ்வளோ வேலை செய்யுது. சமயம் என்பது ஒரு கஜானா, அதாவது ஒரு பொக்கிஷம். இந்த நேரம் குஷியாக இருப்பதற்கான, குஷியை பிறருக்கு கொடுப்பதற்கான நேரமாகும். அதனால சதா எப்படி குஷியாக இருப்பது மற்றும் பிறரை எப்படி குஷிப்படுத்துவது என்று நாம யோசிச்சு பார்க்கணும். ஆடாத அசையாத ஸ்திதியை உருவாக்குறதுக்காக நான், எனது என்பதிலிருந்து முக்தி அடையுங்க. நான் என்பதுல அபிமானம், எனது என்பதுல பற்று, இந்த இரண்டில் இருந்தும் விடுபட்டு இருக்கிறேனா என்று தன்னுடைய உள்ளத்தை தானே பாருங்க. பாபா கிட்ட உறுதிமொழி செய்யறதுனால அதை பற்றி அவசியம் சிந்தனை வரும் என்று பாபா சொல்றாங்க. உறுதிமொழி செய்யணும். அடுத்து செய்த உறுதிமொழிய பாலனை செய்யணும். இதற்கு குணங்களை வாழ்க்கையில தாரணை செய்யுங்க. இது என்னுடைய அனுபவம். சத்தியம், பணிவு, தைரியம் மற்றும் கம்பீரத்தினால இனிமை தானாக நம்ம கிட்ட வந்துடுது. நீங்க மகிழ்ச்சியா இருங்க, உங்களை பார்த்து மற்றவர்களும் மகிழ்ச்சியாக ஆயிடுவாங்க என்று பாபா சொல்றாங்க. மகிழ்ச்சியில் யாரால இருக்க முடியும் அப்படின்னா, யார் ஒரு பொழுதுமே குழப்பம் அடைகிறது இல்லையோ அவர்கள்தான் மகிழ்ச்சியாக இருக்க முடியும். விஷயம் எப்படி வந்தாலும், அதாவது பிரச்சனை எப்படிப்பட்ட பிரச்சனை வந்தாலும், இது இப்படி இருக்கணும், அப்படி இருக்கணும், இப்படி இருக்க கூடாது போன்ற இந்த மாதிரியான சப்தங்கள் முழு குஷிய அழிச்சிடுது. எனக்கு 20 வருட அனுபவம் இருக்குது என்று சொல்றாங்க. என்ன அனுபவம் இருக்குது என்று நான் உங்களை கேட்கிறேன். மற்றவர்களின் அவகுணத்தை பார்க்கக்கூடிய அனுபவமா அல்லது தன்னுடைய அவகுணத்தை வெளியேற்றக்கூடிய அனுபவம் இருக்குதா? எது இருக்குது என்று நான் அப்படிப்பட்டவர்களை பார்த்து கேட்கிறேன். மாயா நம்மை தன்னுடையவராக ஆக்கி தேக அபிமானியாக ஆக்கிடுது. இப்பொழுது அப்படிப்பட்ட மாயாவை வெல்வதற்காக ஆணவம் அற்றவர்களாக, விகாரம் அற்றவர்களாக நம்ம ஆகணும். சத்தியம் மற்றும் பணிவுக்கு முன்னாடி ஈகோ செல்லுபடி ஆகாது. எந்த விஷயமானாலும் சுப பாவனை மற்றும் சுப ஆசை வச்சோம்னா அங்க ஈகோ நம்மை விட்டு போயிடும். எங்க அன்பு இருக்குமோ அங்க உழைப்பு இருக்காது, எங்க உழைப்பு இருக்குமோ அங்க அன்பு இருக்காது. எவ்வளவு பாபா எளிதாக்கிட்டாங்க. பாபா எத்தனை முறை ஆஹா ஆஹா குழந்தாய் என்று சொல்றாங்க. ஆனா நாம குழந்தைங்க ஆஹா பாபா ஆஹா என்று சொல்றதே கிடையாது. இப்பொழுது ஆஹா 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 என்று சொல்லுங்க. பாபா, நீங்க எங்களுடைய புத்தியின் பூட்டை திறந்துட்டீங்க. ஆஹா பாபா ஆஹா என்று சொல்லுங்க. புத்திய பயனுடையதாக ஆக்கிட்டீங்க பாபா என்று சொல்லுங்க. பாபா தன்னுடைய காரியத்தை செய்விப்பதற்காக நம்முடைய புத்திய தகுதியான புத்தியாக ஆக்கிட்டாங்க. காரியம் பாபாவினுடையது, என்னுடையது கிடையாது. நம்மால் என்ன செய்ய முடியும்? உலகத்துல மனிதர்கள் சாந்தியை தேடுறாங்க. இங்கு சாந்தியை விட குஷி அதிகம் கிடைக்கிறது. குஷியில்தான் சாந்தி இருக்கிறது, சாந்தியில்தான் அன்பு இருக்கிறது. சாந்தி, குஷி மற்றும் அன்பு, இது மூன்றுமே நம்ம கிட்ட இருக்கிறது. பகவான் ஆஹா பச்சே ஆஹா என்று கூறி வாயுமண்டலத்தை சக்திசாலியாக ஆக்கிட்டாரு. நாம பக்தி செய்யும் பொழுது எப்பொழுதாவது ஆஹா குழந்தாய் ஆஹா என்று பகவான் சொல்வார்னு நினைச்சாது பார்த்தோமா? பக்தர்களாகி நமக்கு பகவான் கிடைச்சிட்டாரு. ஆஹா குழந்தாய் ஆஹா என்று சொல்லிட்டாரு. பக்தன் குழந்தையாகிவிட்டான். பகவத்கீதையை படிக்கும் போது நான் கண்கள்ல கண்ணீரோட என்னை ஏன் அர்ஜுனனாக நீங்க ஆக்கல அப்படின்னு நான் கேட்பேன். என்னை ஏன் கோபியாக ஆக்கல என்று பகவான் கிட்ட நான் புகார் கூறினேன். இப்பொழுது பகவான் அர்ஜுனன் போன்று நம்மை ஆக்கிவிட்டார். பகவான் மகா வாக்கியம் நாம இப்ப கேட்டுட்டு இருக்கிறோம்.
தலைய ஆட்டி ஆட்டி கேட்டுட்டு இருக்கிறோம். அர்ஜுனன் சதா இறைவன் கிட்ட தலையாட்டி கொண்டே இருப்பாரு. உள்ளத்திற்கு விஷயம் பிடிச்சிருச்சு அப்படின்னா தானாகவே தலையாடும் இல்லையா? பாபா முரளி சொல்லும்போது புறா மாதிரி என்று நாம சொல்றோம். புறாவுக்கு புகழ் அதிகமாக இருக்குது. புறா ஒருபோதுமே தனியாக சாப்பிடாது, கலந்துதான் சாப்பிடும். ஒன்று என்று செஞ்சுட்டே இருக்கும். இரண்டாவது தனியாக அது உட்காராது. அதற்குள் ஒற்றுமை ரொம்ப இருக்கும். ஒற்றுமையில தான் குஷி இருக்கிறது. இப்ப பாபாவினுடைய குழந்தைங்களாகிய நாம செய்யக்கூடிய காரியத்தை வேற யாராலையும் செய்ய முடியாது. பகவான் எதை செய்ய வைக்கணுமோ அதை நம் மூலமாக செய்விக்கின்றார். சாந்தியாக இருக்கிறதுக்கு கற்றுக் கொடுத்து விட்டார் பாபா. பாபா எப்படி செய்து செய்விக்கின்றார் பாருங்க. இந்த அனுபவம் நம்முடைய குஷியை அதிகரிக்கிறது. சாட்சியாகி பாருங்க. ஒவ்வொருவரும் சாந்தியாக தனது காரியத்தை செஞ்சுட்டே இருக்கிறாங்க. இப்பொழுது லட்சக்கணக்கான பாபாவின் குழந்தைங்க இருக்கிறாங்க. யாராவது நம்மை பார்த்தாங்கன்னா அவர்களுடைய துக்கம் மறைஞ்சிடணும், அவங்களுக்குள்ள குஷி வந்துடணும். அந்த அளவுக்கு நம்முடைய முகமும் நம்முடைய நடத்தையும் இருக்கணும். யார் குஷியா இருப்பாங்களோ அவங்களுக்கு குஷியா இருப்பதற்கும் குஷியை வழங்குவதற்கும் தானாக திட்டங்கள் உதிக்கும். வள்ளல் தன்மையினுடைய சமஸ்காரம் இருக்கும். பாபா என்ன கொடுத்தாரோ அது நடைமுறை வாழ்க்கையில வெளிப்படும். நான் குஷியா இருக்கிறேன் சரிதான், ஆனா நடைமுறை வாழ்க்கையில என்ன இருக்கிறது? எல்லோரும் என்னால் குஷியாக இருக்கிறாங்களா என்பதை நாம பார்க்கணும். சமயம் என்பது கஜானா, அதாவது பொக்கிஷம். இந்த சப்தத்தை நினைவுல வைங்க. கொஞ்சம் கூட சங்கமிக நேரத்தை வீணாக்க கூடாது. சிலரை நண்பனாகவும் சிலரை எதிரியாகவும் நினைப்பது கூட தேக அபிமானம் தான். நாம பயமற்றவர்களாக இருந்து சதா தைரியமானவர்களாக இருக்கணும். பாபா நம்ம கிட்ட என்ன விரும்புறாங்க அப்படின்னா என்னுடைய குழந்தை சம்பூர்ணமாகணும் என்று பாபா விரும்புறாங்க. முதல்ல எல்லா குணங்களிலும் சம்பன்னமாகி பிறகு சம்பூரணம் ஆகணும். எந்த ஒரு குறையும் நம்ம கிட்ட இருக்க கூடாது. யோகத்திற்கான ஞானம் கிடைச்சிருச்சு, தாரணைக்கான ஞானமும் கிடைச்சிருச்சு. சோதனையின் கூடவே கவனமும் வைக்கணும். மத்தவங்கள பார்க்க கூடாது, நான் எப்படி இருக்கிறேன்னு பார்க்கணும். அனைவருமே நம்பர் 1ல வந்தாலும் நான் நம்பர் 2ல போக மாட்டேன். இதற்கு யாரும் தடை செய்ய மாட்டாங்க. வாய்ப்பு இருக்குது. சங்கம் யுகத்துல எப்பொழுது பாபாவினுடையவராக ஆனோமோ அப்பொழுதிலிருந்து தன்னைத்தான் பார்க்க வேண்டும், பிறகு பாபாவை பார்க்க வேண்டும், பிறகு சமயத்தை பார்க்க வேண்டும். அப்படி பார்த்தால் ரொம்ப லாபத்தை அடைய முடியும். உலகத்துல எல்லாருக்குமே பயம் இருக்கிறது. எப்பொழுதாவது ஏதாவது தவறான காரியத்தை செய்யும் போதும் பயம் ஏற்படுது. ஆனா ஒரு விஷயத்த நாம புரிஞ்சுக்கணும். நான் பிறருடைய தவற பார்த்தேன் அப்படின்னா பிறர் என்னுடைய தவற பார்ப்பாங்க. இது நாம புத்தியில் வைக்க வேண்டிய விஷயம். ஆனா பாபா என்னை பயமற்றவராக ஆக்கிட்டாங்க. யார்கிட்ட குற்ற உணர்வு இல்லையோ அவர்கள் பயமற்றவர்களாக இருப்பாங்க. தவறு செய்யும் பொழுதுதானே பயம் ஏற்படுது. அதனால முதலில் தனக்குத்தானே நண்பன் ஆகுங்க. அதாவது பாபா ஞானத்தை புரிய வச்சாங்க, தாரணையில பாபா கவனத்தை ஈர்த்தாங்க, சேவையில நேரத்தை வெற்றியுடையதாக பாபா ஆக்கினாங்க. கொஞ்சம் கூட கெட்ட எண்ணங்கள் இருந்துச்சு அப்படின்னா அது தூய்மையற்ற நிலைதான். அவங்களுக்கு தான் பயம் வருது. ஒவ்வொரு அடியிலும் ஒவ்வொரு எண்ணத்திலையும் நான் யார், என்னுடையவர் யார், நான் என்ன செய்ய வேண்டும் என்பது எனக்கு நினைவுல இருக்குது. நான் யார் என்றால் அந்தர்முகி நிலை. என்னுடையவர் யார் என்றால் உடனே புத்தி மேலே போயிடுது. மனம் சொல் செயலில் கவனம் இருப்பதற்காக பாபா நியமங்கள், மரியாதைகள், நாகரீகம் என்ன சொல்கின்றாரோ அதை சதா நினைவுல வைக்கணும். சாக்காரத்துல நாம சகோதரன் சகோதரி, ஆத்ம ரூபத்துல நாம சகோதரன் சகோதரன் தான். பார்வையில யார் மீதாவது வெறுப்பு, யார் மீதாவது விசேஷ அன்பு செலுத்துவது என்பது கூடாது. இது மிகப்பெரிய பாவம். அப்படி இருப்பவர்களுக்கு ஒரு பொழுதுமே நான் யார் என்பதும் நினைவிருக்காது, என்னுடையவர் யார் என்பதும் நினைவிருக்காது. சிலரிடம் அன்பு செலுத்துவது, சிலரை எதிரியாக பார்ப்பது, இது கூட தேக அபிமானம்தான். பாபாவின் நினைவு இல்லைன்னு அர்த்தம். மேலே இருக்கும் பாபா கீழே வருகின்றார் என்றால் நம்மை அழைத்து செல்லத்தான் வருகின்றார்.
அதனால அடிக்கடி பாபாவின் பக்கம் புத்தி ஈர்க்கப்படுகிறது. அதற்காக வேறு எந்த ஞானமும் அவசியம் இல்ல. பாபா தனது அறிமுகத்தை அவரே கொடுக்கிறார். தர்மம், வியாதி, குலம், பாஷை இதுல இருந்தெல்லாம் புத்தி கடந்து விடுகிறது. அப்படிப்பட்ட நிலை இருக்குது என்றால் மற்றவர்களுக்கும் கூட இந்த சத்தியம் மற்றும் அன்பினுடைய வைப்ரேஷன் நம்ம கிட்ட இருந்து கிடைக்கும். இதுதான் சேவா. இவ்வளவு பேர் அமர்ந்திருக்கிறோம் அப்படின்னாலே அதுதான் சேவையினுடைய பரிமாணம். உலகம் சத்தியத்தையும் அன்பையும் இழந்திருக்கிறது. பொய் மற்றும் வேறுபாடுகள் உலகத்தில் அதிகமாக இருக்கிறது. சிலரிடம் அன்பு, சிலரிடம் வெறுப்பு என்ற வேறுபாடு பாபா குழந்தைங்க கிட்ட இருக்கக்கூடாது. பாபா நம்மை அன்போடு பார்த்து நம்மை தூய்மையாக்குறாங்க. எப்படி பாபா நம்ம அனைவரையும் தூய்மையாக்குறாங்க பாருங்க. என்னவாக இருந்த நம்மை என்னவாக ஆக்கிட்டாங்க பாருங்க. எவ்வளோ குஷியில நாம டான்ஸ் ஆடுறோம். அப்படி பிறரையும் நாம ஆக்கணும். எப்படி அன்னமோ அப்படி எண்ணம் என்பதை பாபா கற்றுக் கொடுத்திருக்கிறாங்க. சாப்பிடணும்னா என்ன சாப்பிடணும், உடுத்தணும்னா என்ன உடுத்தணும் என்பதை பாபா கற்றுக் கொடுத்திருக்காங்க. எந்த ஃபேஷனும் கிடையாது நம்ம கிட்ட. அமிர்த வேளை 4 மணியிலிருந்து இரவு வரை முழு தினச்சரியத்தை பாபா உருவாக்கி கொடுத்திருக்கிறாங்க. அதனால சம்பன்னம் மற்றும் சம்பூர்ண நிலைக்கு எந்த அளவுக்கு நாம அருகாமையில வந்திருக்கிறோம் என்பதை நாம சோதனை பண்ணணும். வேறு எந்த விஷயமும் நம்ம கிட்ட இருக்க கூடாது. இந்த விஷயம் அந்த விஷயம் இப்படி நாம சொல்றதுக்கு நமஸ்தே சொல்லிடணும். அப்படின்னா அதற்கு விடை கொடுத்து அனுப்பிடணும். வீண் விஷயங்களை சொல்லவும் கூடாது, கேட்கவும் கூடாது. அதனால நான் ஃப்ரீயா இருக்கிறேன். இந்த சமயம்தான் என்னை சம்பூர்ணமாக சம்பன்னமாக ஆக்கும். ஆக்குபவர் பாபா என்பது உறுதி. பாபாவை தவிர வேறு யாராலும் நம்மை சம்பன்னம் சம்பூர்ணமாக ஆக்க முடியாது. பாபா எப்படி ஆக்குறாங்க? சமயத்தின் அனுசாரமாக பாபா அறிமுகத்தை கொடுத்துட்டே இருக்கிறாங்க. அதனால காதை திறந்து எல்லையற்ற விஷயங்களை கேளுங்க. மற்ற விஷயங்களுக்கு காதை மூடிக்கங்க. கெட்டதை கேட்காதீங்க, கெட்டதை பார்க்காதீங்க. நான் பிஸியாக இல்ல, ஆனா சமயம் மற்றும் சங்கல்பம் வெற்றியுடையதாக ஆகிக் கொண்டிருக்கிறது. சமயம் மற்றும் சங்கல்பம் மிகவும் விலை மதிப்பானது. உலகத்திற்கு கொடுப்பதற்காக பாபா ஞானம் கொடுத்துட்டு இருக்கிறாங்க. முதலில் எனக்காக கொடுக்கறாங்க என்று நினைச்சேன். பிறகு பாரதத்திற்காகன்னு பாபா சொன்னாங்க. அப்பொழுது பாரதவாசிகளுக்காகன்னு நினைச்சேன். பிறகு பாபா உலகத்திற்காக என்று சொல்லும் பொழுதுதான் இந்த ஞானம் ஒவ்வொரு ஆத்மாவிற்காகவும் சொல்லப்படுவது என்பது புரிந்தது. நம்முடைய எண்ணத்தை சுத்தமானதாகவும் சிரேஷ்டமானதாகவும் ஆக்கணும். இதுதான் புத்திசாலிகளினுடைய வேலை. புத்திசாலி என்றாலே சுத்தமான நிலை மற்றும் சிரேஷ்டமான நிலையில் உறுதியாக இருப்பது. ஹோ ஜாயேகா, அதாவது நடந்துவிடும் என்று டிராமா சொல்லுது. நான் செய்வேன் என்று பாபா சொல்றாங்க. நாம் செய்ய வேண்டும் என்று நாம் சொல்கின்றோம். இப்படிப்பட்ட நல்ல நல்ல விஷயங்கள் மனதில் அம்பு போல பதிஞ்சிடுது. அதை மற்றவர்களுக்கு சொல்லிட்டோம்னா அது மறக்காது. நாம் ஞானத்தை நல்ல விதமாக வாழ்க்கையில கொண்டு வரலன்னா நாம கேட்டாலும் அந்த ஞான விஷயங்கள் மறந்துடும். ஆகையினால பாபா நினைவுல இருக்கணும்னா பாபாவினுடைய முழு ஞானத்தை தாரணை செஞ்சு ஞானம் நிறைந்தவராகவும் சக்தி நிறைந்தவராகவும் ஆகணும். ஞானத்தால் சக்தி கிடைக்குது, சக்தியால் தாரணை ஏற்படுகிறது, தாரணை செய்வதால் சேவையில் வெற்றி கிடைக்கிறது. அதனால வெறும் சேவையை மட்டும் பார்த்து மகிழ்ச்சி அடைஞ்சிடாதீங்க. ஆத்மாக்களை உணர வைக்கணும், ஆத்மாக்களை அனுபவம் செய்ய வைக்கணும். இதுதான் உண்மையான சேவை. அப்படி சேவை செய்தோம்னா உடல் மனம் இரண்டுமே நன்றாக இருக்கும். செல்வம் கூட நல்ல விதமாக பயன்படும். சம்பந்தத்திலும் கூட பிரச்சனை வராது. அதனால மனச நல்லா வச்சுக்கோங்க. பாபா என்ன சொல்றாங்களோ அத வாழ்க்கையில நடைமுறையில கொண்டு வாங்க. அப்பொழுது யோகா சகஜமாக ஆகிவிடும். இப்பொழுது வீட்டுக்கு போகணும். அதனால எந்த விஷயத்தை பொறுத்துக்கணுமோ அதை பொறுத்து கொண்டு, எந்த விஷயத்தை அடக்கி கொள்ளணுமோ அதை அடக்கி கொண்டு, எதை செய்ய வேண்டுமோ அதை செய்து தன்னுடைய வாழ்க்கையின் பயணத்தை வெற்றியுடையதாக ஆக்கணும். கவலைப்பட வேண்டாம். எந்த பிரச்சனையும் கிடையாது. நோ ப்ராப்ளம். முன்னேறி போயிட்டே இருக்கிறேன்.
பின்னால் திரும்பி பார்க்கிறதே கிடையாது. பின்னால் திரும்பி பார்த்தா கொஞ்சம் வேதனை ஏற்படும். அடிக்கடி பின்னால் திரும்பி பார்த்தா நிலைமை என்னவாகும்? நம்முடைய வேலை முன்னேறிச் செல்வது மற்றும் பாபாவோட சேர்ந்து போகணும். உங்களுடன் இருந்ததால் விடுபட்டு இருப்பது எளிதாக இருந்தது என்ற ஒருவர் எனக்கு கடிதம் எழுதியிருந்தாரு. காரியம் செஞ்சாலும் புத்தி மேலேயே இருக்கிறது இல்லையா? ஒவ்வொரு ஆத்மாக்களின் பாகமும் தனிப்பட்டது மற்றும் எது நடந்து முடிஞ்சிருச்சோ அதுவும் தனிப்பட்டது. இப்பொழுது டிராமா என்ற வார்த்தை சொல்லப்படுகிறது. பாபா சாக்கார முரளியில அடிக்கடி டிராமா என்ற பாயிண்ட சொல்லி நம்மை பக்கா பண்ண வச்சிருக்கிறாங்க. சுய தரிசன சக்கரத்தை மெதுமெதுவாக நாம சுற்றினோம்னா பர தரிசனம், அதாவது பிறரை பார்ப்பது மற்றும் பர சிந்தனை, அதாவது பிறரை பற்றி சிந்திப்பது ஆகிய இவை அனைத்தும் அழிந்து நாம் சுதந்திரமானவர்களாக ஆகிவிடுவோம். அப்பொழுதுதான் வத்தனத்திற்கு செல்வது கூட மிகவும் நன்றாக இருக்கும். எப்படி செல்வது என்று ஒருபோது சொல்லாதீங்க. நான் அழைச்சிட்டு போறேன் என்று பாபா சொல்றாங்க. ஆனா நீங்கள் எப்படி செல்வது என்று கேக்குறீங்க. பாபா நமக்காக நின்று கொண்டே இருப்பார். இப்படி செல் என்றுதான் பாபா சொல்றாங்க. முரளியில ஸ்ரீமத்த நல்ல விதமா பாபா புரிய வைக்கிறாங்க. ஆனா மனவழி பிறர் வழிப்படி செல்லும் பழக்கம் ஆயிடுச்சு. ஸ்ரீமத் என்ன சொல்லுதோ அதன் வழிப்படி செல்வதற்கு நேரம் இல்லை. உள்நோக்கு முகத்தால் ஒருநிலைப்படும் சக்தி அதிகரிக்கிறது. ஒவ்வொருவருக்கு உள்ளே செல்லும் ஏகாந்த பிரிய நிலை ஏற்படுகிறது. ராஜாவுக்கெல்லாம் ராஜாவாக ஆக்குவதற்காக படிப்பிக்க கூடியவர் நம்முடைய பாபா. ஒரே ஒரு பாபா தான் நமக்கு அப்படிப்பட்ட படிப்பை கற்றுக் கொடுக்கின்றார். நாம் அந்த ஒருவருடையவர்கள். புருஷார்த்தம் என்பது என்ன? அது அன்பே தவிர அங்கு உழைப்பு கிடையாது. உழைக்காதீங்க என்று பாபா கூட சொல்றாங்க. எது கடந்து விட்டதோ அதை நினைக்காதீங்க. 2-3 நிமிடங்கள் அமைதியா இருந்தீங்கன்னா எந்த பிரச்சனையும் இல்லாமல் போயிடும். ஞானம் அவ்வளவு நல்ல ஞானம் நமக்கு பாபா கொடுத்திருக்காங்க. நல்லது. ஓம் சாந்தி.